தாய்லாண்டோட டாலஸ்ட் பீக்கான தோ இன்தானோன் மலையடிவாரத்தில் இருக்கிற வஜிரதான் வாட்டர் ஃபால்ஸோட எங்களோட பயணம் என்னோட லென்ஸ் வழியாக உங்களுக்கும் காட்டுறேன். தோ இன்தானோன் நேஷ்னல் பார்க்லேயே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வஜிரதான் வாட்டர் ஃபால்ஸ். ஒரு தூரத்தில் நிறைய மரத்துக்கு நடுவில் தண்ணி கொட்டுறதை நான் பார்க்குறேன். அந்த தண்ணி எவ்வளோ பவர்ஃபுல்லாக கொட்டுதுன்னா 100 மீட்டர் தள்ளி நிற்கிற என் மேலே அந்த நீர்த்துளிகள் சில்லுன்னு அப்படியே மேலே வந்து படுது. அவ்வளோ நேரம் பயணம் பண்ணி வந்த அந்த களைப்பு சட்டுன்னு ஒரு சொடுக்கில் போன மாதிரி இருந்தது. சுற்றி அடர்த்தியான அவ்வளோ மரங்கள், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீனில், நடுவில் தனியாக வெள்ளவெளேர்னு தெரிகிற இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ். என்னை சுற்றி எல்லாமே சில்லுன்னு இருக்க இதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு இதமான ஃபீலிங். நூற்றுக்கணக்கான இந்த மரத்துக்கு இடையில கஷ்டப்பட்டு உள்ளே புகுந்து வர இந்த சன்லைட், அந்த சன்ரேஸும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர நீர்த்துளியும் காதல் பண்ணும்போது தெரிகிற இந்த அழகான மிஸ்ட், ஜாப்பனீஸ் டேர்ம் கோமோரெபி தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என் வாழ்க்கையிலேயே என் கண் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது கிட்ட நான் நிற்கும் போது என் முகத்தில் பட்ட ஒரு நீர்த்துளியும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் செல்லமாக எனக்கு தர முத்தம் மாதிரி இருந்தது. 80 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கெங்கோ சுற்றி திரிஞ்சு கடைசியில் இந்த இடத்துல எங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அழகான காட்சி தருது. இதை பார்க்கும்போது சொர்க்கம் ஒரு வேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்னோட எக்ஸைட்மெண்ட்டை கண்டெயின் பண்ண முடியாமல் ஒரு இண்டு இடுக்கும் ஓடி அலைஞ்சு இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து ரசித்தேன். ஒரு பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு ஒரு ரெயின்போ இல்லை, டபுள் ரெயின்போ தெரிஞ்சுது. வேறு ஊருக்கோ நாட்டுக்கோ பைசா செலவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான விஷயங்களை பார்க்கும்போது இதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணும். இட் இஸ் ஆல் வர்த் இட். இது ஒரு சில பேருக்கு ஒரு செலவாக தெரியலாம். எனக்கு இது என்னோடய வாழ்க்கைக்கு, என் மனசுக்கு, என்னோடய ஹார்ட், பாடி அண்ட் சோலுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஒரு பெரிய மனசு நிறைவோட இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன்.